ஹாய், இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு குருமா தான் செஞ்சுருக்கேன். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தோட கலர் நல்லா மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதோட பச்சை பசனெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லியை கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கக்குள்ள ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பீஸ் தேங்காவை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் மிளகு, 7 முந்திரி பருப்பை சேர்த்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெந்துட்டு இருக்க தக்காளியில் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் அதிலே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் குழம்போட அளவை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு மட்டும் கிடையாது, இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி